தமிழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியோடு நடைபெறுகின்ற கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழாவின் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட திட்டமே இருக்கின்ற மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய சாட்சி சிவகங்கை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அக்மா தலைவர் ஜெகதீசன் அவர்களே, பேரூராட்சி தலைவர் ஜாகிரசன் அவர்களே, இறுதியாக கல்வியாக இருக்கின்ற குழந்தைகள் வளர்ச்சி அலுவலர் திருமதி பூமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்களே, கர்ப்பிணி தாய்மார்களை அத்தனை பேருக்கு வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்காக வழங்கி மகளிர் உதவித்தொகை திட்டமாக 1000 வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, விடியல் பயண திட்டமாக உங்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை அளிக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல உங்களுக்கு அந்த குழந்தைகள் வளர்வதற்கான அந்த சத்து பொருட்களை வழங்கும் அந்த பெட்டகம் திட்டமாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, அத்தனை திட்டங்களையும் தமிழக முதல்வர் வழங்கி நீங்கள் நல்லபடியாக இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் அதே போன்ற சமுதாய வளைகாப்பையும் நடத்துகிறார். இப்பொழுதெல்லாம் மாணவிகள் அவரை தந்தையாக அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள். உங்களுக்கு அண்ணனாக இந்த சமுதாய வளைகாப்பை நடத்தி வருகிறார். இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் அதே போல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நமது அதன் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு தாய்மாமனாக இந்த சீர்களை எல்லாம் உங்களுக்கு வழங்குகிறார். அதே போல இந்த புடவை தட்டு சீர்பொருட்கள் அத்தனையும் எனது தொகுதிக்கும் சேர்த்து நாங்க பேசணும் மறந்துட்டேன். உங்களுக்கு உங்கள் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு தாய்மாமனாக தாய்மாமன் சீராக உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு வழங்க வந்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்த அத்தனை கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பிறந்த முறையிலே குழந்தைகளை பெற்று நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து நல்ல கல்வி செல்வத்தை அளித்து அவர்களை மேலும் நல்ல தமிழக முதல்வர் ஆட்சியோடு நீங்கள் அத்தனை மேலும் மிக சிறப்பான குழந்தையை வளர்த்து அவர்களை நல்ல முறையிலே வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.